ஜேம்ஸ் இன்னைக்கு நம்ம வென் லவ் பிகம்ஸ் மை பனிஷ்மெண்ட் எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் எங்கே விட்டுருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் தான் உங்களோட ஐஸை வந்துட்டு அப்படியே ரப் பண்ணிவிட்டு காலையில் அப்படியே முழிக்கிறீங்க. முழிச்சிட்டு ஹோபி எங்கேயாவது இருக்கானா அப்படின்னு சொல்லி நீங்கள் சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. ஹோபி எங்கேயுமே இல்லை. நீங்கள் பொறுமையாக எழுந்திரிச்சு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வரீங்க. வந்து பார்த்தா ஹோபி ஃபுல் ஆஃபீஸ் அட்டையரில் பயங்கர கிறிஸ்பான ஒரு பிளாக் அண்ட் பிளாக் ஷூட்டில் ரொம்ப ரொம்ப கூலாக இருக்கார். பார்க்குறதுக்கு ஒரு சிஇஓ கெட்டப்பில் வந்து உட்காந்துட்ருக்காரு. அவர் வந்து சாப்பிட்டுட்ருக்காரு அவரோட பிரேக்ஃபாஸ்ட்டை. தோலையாக வந்துருச்சிட்டியா, வா வந்து உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு ஹோபி முன்னாடி அந்த சேரில் ஏறி உட்காருறீங்க. பார்க்குறக்கே ஹோபி ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கார். அவர்கிட்டேருந்து உங்களோட ஐஸை உங்களால் எடுக்க முடியல. அப்போது ஹோபி தான் என்ன சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்களும் பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஹோபி அவரோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு எந்திரிச்சு உட்கார்றாரு. சரி நான் ஆஃபீஸ் போய்ட்டு வரேன், வீட்டில் இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பிகாஸ் உங்களுக்கு வந்து இன்னும் காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகலை. இன்னும் ஒரு 2-3 days இருக்குது. அதனால் நீங்கள் வந்துட்டு வீட்டில் தான் இருக்கணும். உங்களை வந்துட்டு வீட்டில் இருக்க சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு இப்போ கிளம்புறாரு. அவரோட கார் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு தான் வந்து போகிறாரு. அங்கே வந்துட்டு ஒரு பொண்ணு அவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் யாருன்னா எலிசா. அவள் வந்துட்டு புது பர்சனல் செக்ரட்டரி. எம்டி மேம், அதாவது உங்களோட அம்மா வந்துட்டு ஹோபிக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது அவள் தான் வந்து ஹோபி முன்னாடி நின்றுட்டு ஒரு பொலைட்டான ஸ்மைல் பண்ணுறா. வெல்கம் டு அவர் ஆஃபீஸ் சார் அப்படின்னு சொல்லி பொக்கே வந்து கொடுக்குறா. தேங்க்யூ மிஸ் எல்சா, நீங்கள் தான் என்னோட பிஏன்னு நினைக்கிறேன். ஆமாம், என்னை எம்டி மேம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் அம்மா வந்து பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்சா தான் எல்லாரையும் வந்துட்டு ஆஃபீஸில் இருக்கிறவங்களெல்லாம் அசம்பிள் பண்ணி சொல்கிறா. ஹலோ காய்ஸ், இவங்க தான் வந்து எம்டி மேம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற நியூ சிஇஓ. எம்டி மேமோட பிரதர் மிஸ்டர் ஜாங் ஹசோக். இனிமேல் எல்லா ஃபைல்ஸும் எல்லா ரிப்போர்ட்ஸும் இவரோட டேபிளுக்கு தான் போகணும். இவர் தான் இனிமேல் வந்துட்டு நியூ சிஇஓ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே எல்லாருமே வந்துட்டு வெல்கம் சார் அப்படின்னு சொல்லி க்ரீட் பண்ணுறாங்க. பொலைட்டாக போ பண்ணுறாங்க. அவருமே வந்துட்டு அவரோட ஹெட்டை வந்து நாட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு போகிறாரு. அவ்வளோ பர்ஃபெக்டாக ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக இருக்கார். அவர் பார்க்கவே ரொம்பவே அட்மைரிங்காக இருக்கார். எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ஹி ஸோ கூல் ஹேண்ட்ஸம், எப்படி இருக்கார் பாரு அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வந்து பேசிக்கிறாங்க. பசங்க எல்லாருமே பயங்கரமான ஸ்ட்ரிக்ட்டு போல் இருக்குடா, கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அந்த அதர் சைட் வீட்டில் உங்களை தான் காட்டுறோம். நீங்கள் இவ்வளோ நாள் ஹோபியை வந்து ப்ரொஃபஸர் கெட்டப்பில் பார்த்துருந்துருப்பீங்க. ஒரு மாதிரி நார்மலான ஷர்ட் பேண்ட் அந்த மாதிரி போட்டுட்டு புக்கு கையில் தூக்கிட்டு ஸ்பெக்ஸ் போட்டுட்டு அந்த மாதிரி தான் இருந்திருப்பார். இப்போது ஒரு கிறிஸ்பான சூட்டில் அப்படியே சிஇஓ அட்டையரில் பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹோபி ரொம்ப அட்மைரிங்காக தெரிஞ்சிருப்பார். நமக்கு இந்த ட்ரெஸ் வெல் சூட்டடாக இருந்தது, வா அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிறீங்க. அப்புறம் உங்களோட இன்னொரு மைண்டு சொல்லுது, சரி அவனெல்லாம் அட்மையர் பண்ணக்கூடாதீங்க பாரு, இப்படிலாம் பண்ணாத, ஷூ எல்லாத்தையும் நிறுத்து அப்படின்னு சொல்லி இன்னொரு மைண்ட் வந்து சொல்லுது. இன்னொரு மைண்ட், அம்மா எவ்வளோ க்யூட் இல்லை, பயங்கர அழகாக இருந்தார், மேன்லியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி இன்னொரு மைண்ட் சொல்லுது. இந்த 2 மைண்டுக்கும் நடுவில் அப்படின்னு சொல்லி உங்களோட மண்டையை குலுக்கிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அப்போது உங்களோட மொபைலுக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் வருது. 2 பிரான்ச் இருக்குது உங்களோட ஆஃபீஸ்க்கு. அதில் ஒரு பிரான்ச்சை வந்துட்டு உங்கள் அம்மா பார்த்துக்குறாங்க. இன்னொரு மெயின் பிரான்ச், இந்த ஹெட் ஆஃபீஸ் இருக்குல்ல, கார்ப்பரேட் ஆஃபீஸ், அதை வந்துட்டு ஹோபி பார்த்துக்குறாரு. அப்போ உங்கள் அம்மா உங்களுக்கு கால் பண்ணி, வாயின் வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏம்மா நான் என்ன பண்ணுறது, ஜிங்குன்னு ஆடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இங்கே பாரு வாயின், மத்தியானம் லன்ச் உனக்கு ஹோபிக்காக ப்ரிப்பேர் பண்ணி நீ எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் மேம் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணேன், எனக்கு தான் சமைக்க தெரியாதுன்னு தெரியும்ல, நான் ஒன்றும் சமைக்க சொல்லலை, முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்கோ, வரலைன்னா மெய்டு உனக்கு சமைச்சு தருவாங்கள்ல, அதை எடுத்துகிட்டு போய் ஹோபிக்கு கூட நீ தான் கொண்டு போய் லன்ச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாம் என்னை போயிட்டு மாம் என்னை ஆஃபீஸ்க்கெல்லாம் போக சொல்லாத அப்படின்னு சொல்கிறீங்க. நீ போகிற உன்னோட ஹஸ்பண்ட், நீ தான் அவனுக்கு போய் லன்ச் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாம் அப்படின்னு சொல்கிறீங்க. போய் கூடுடும் இல்லையா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அமைதியாக வந்துட்டு உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு செம கடுப்பாகுது.
ஆன் த அதர் சைடு ஹோபி போனவர் சும்மா பேருக்கெல்லாம் போகல. போன உடனே அந்த கம்பெனியோட சீனியர் மேனேஜர்ஸ் எல்லாரையும் லைனாக அசெம்பிள் பண்ணி வச்சு எல்லாருக்கிட்டையும் வந்து பேசுகிறாரு. ஓகே ஓகே காய்ஸ், நீங்கள் எல்லாருமே கேட்டுக்கோங்க. எனக்கு டெய்லி ரிப்போர்ட்ஸ் வந்துடணும், அதே மாதிரி வீக்லி ரிப்போர்ட்ஸும் வந்துடணும், மந்த்லி ரிப்போர்ட்ஸும் வந்துடணும். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ஸ், பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே என்னோடய டேபிளில் வீக்லி கரெக்டான டைமுக்கு ரெடியாக இருக்கணும். அண்ட் தென் மெர்ச்சன்டைசஸ் மீட்டிங் மண்டே காலையில் எனக்கு வந்துட்டு மீட்டிங் நடக்கணும். அந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத நான் தான் சொல்லுவேன், அதை தான் நீங்கள் எடிட் பண்ணணும். அண்ட் தென் எந்த ஒரு மணி சம்மந்தப்பட்ட டெசிஷனாக இருந்தாலும் கேஷியர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்ட்ஸ் எல்லாருமே என்னை கேட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கர ப்ரொஃபஷ்னலாக பேசிகிட்டு இருக்காரு. எல்லாருமே ஆன் பார்த்துட்ருக்காங்க. அப்போ இவனுக்கு பிஸ்னஸ் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. எஸ், எனக்கு நல்லாவே பிஸ்னஸ் தெரியும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், எனக்கு நம்பிக்கை துரோகம் சுத்தமாக பிடிக்காது. என்கிட்ட ஒரு சின்ன தப்பு நடந்திருந்தாலும் அதை நீங்கள் உடனே நீங்களாக சொல்லி அதை நீங்கள் வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணி சரி பண்ணிக்கணும். அப்படி இல்லை, என்கிட்ட பர்ஃபெக்ஷனலிசம் இல்லாமல் ப்ரொஃபஷ்னலிசம் இல்லாமல் நீங்கள் பண்ண தப்பை வந்துட்டு மறக்கணும்னு நினச்சிங்க, யூ வில் பி த்ரோன் அவுட் ஃப்ரம் திஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் ஷாக்கிங்காக ரொம்பவே கான்ஷியஸாக அது எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்ருக்காங்க. அண்ட் எல்சா இப்போ போயிட்டுருக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸையும் எனக்கு வந்துட்டு மெயில் பண்ணிடு, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அடுத்த பிளானிங் என்ன, யாரை நான் மீட் பண்ணணும், அடுத்த கிளைண்ட்ஸ் யார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஈவினிங் அவங்க எல்லாருமே வந்து வர சொல்லிடு. ஐ மீன் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே வந்து வர சொல்லிடு. ஷேர் ஹோல்டர்ஸ் அப்புறம் கிளைண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் பேசணும். லன்ச் டைமுக்கு வந்தாலும் ஓகே, இல்லை லஞ்சுக்கு அப்புறம் வந்தாலும் ஓகே, அவங்கக்கிட்டலாம் பேசி அவங்கள வர சொல்லு. சார், அவங்க எல்லாருமே நமக்கு மணி கொடுத்தவங்க ஸ்பான்சர்ஸ், அண்ட் அவங்க எல்லாருமே இப்போ கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க. நீங்கள் இப்போவே ஃபர்ஸ்ட் டேவே அவங்கக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எல்சா வந்து கேட்குறா. ஆமாம் எல்சா, நான் அவங்கக்கிட்ட பேசணுன்னு தான் நினைக்கிறேன். எல்லா ஷேர் ஹோல்டர்ஸையும் வர சொல்லிவிட்டு நான் அவங்கக்கிட்ட என்னோடய ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்னங்கிறத கன்சல்ட் பண்ணி நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அவங்களோட டெப்ட்டை எப்படி அடைக்க போகிறேங்கிறத நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டா அவங்க நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளை ஃப்ரீயாக ஒர்க் பண்ண விடுவாங்க. அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லி எலிசாவும் வந்துட்டு நோட் பண்ணிக்கிறா அவர் சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து. ஆன் த அதர் சைடு உங்கள் மம்மி வந்து லைனில் இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு கிச்சனில் இருக்கீங்க. ஒரு மெய்டு வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத பக்கத்தில் நின்று பார்த்துட்ருக்கீங்க. அம்மா என்னம்மா பண்ணுறாங்க இவங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க குக் பண்ணுறத நின்று பாருவேன், நீ கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தாலே உனக்கு புரிஞ்சிடும். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. அவங்க பண்ணுறத பாரு, உனக்கு தன்னால் புரியும், நீயே கற்றுக்குவ அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா கையே சுட்டுக்குவேம்மா, ஏமா என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே பார்வேன், நம்மளுக்கு லைஃப்க்கு அடிப்படையான தேவையான விஷயந்தான் இது. இதை கற்றுக்கிறதுனால நீ ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன் பாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெடி பண்ணிடுவாங்க, அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் நீ கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறீங்க. அந்த மெய்டு நல்லா குக் பண்ணி எல்லாமே வந்துட்டு பேக் பண்ணி எல்லாமே ரொம்ப நீட்லி அரேஞ்ச் பண்ணி ஒரு பேக்கில் போட்டு உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு காரில் ஏறி உட்காடுறீங்க. டிரைவர், மேம் கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கு தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாயா போ அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ டைம்ஸ்கேப்ஸ் ஆஃபீஸும் வந்து வருது. உள்ள ஜேஓப் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் யார் ரிசப்ஷனில் போய் கேட்கணும்லாம் அவசியம் இல்லை, பிகாஸ் அது உங்கள் அப்பாவோட ஆஃபீஸ் தான். அப்படியே உள்ளே போகிறீங்க. ரிசப்ஷனிஸ்ட் வாங்க மேம் அப்படின்னு சொல்லி உங்களை க்ரீட் பண்ணுறாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட் நாட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உள்ளே போகிறீங்க. எல்லோரும் எம்டி மேமோட டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப் போட்டிருக்கீங்க, ஒரு ஷார்ட் ஸ்கர்ட் போட்டிருக்கீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி ட்ரெஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. எந்த சாரீ அதெல்லாம் கிடையாது, பார்க்குறக்கு நார்மலாக இருக்கீங்க. அப்படியே ஜியோவோட கேபின் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. அம்மா உங்களுக்கு ஃபுட் தர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எடுத்து போய் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபின்லேயே, இப்போ சிஇஓட கேபின்னா சாப்பிட்றதுக்கு தனியோட இடம் இருக்கும்ல, அந்த மாதிரி உள்ள ஒரு செட்டப் இருக்குது. அங்கே தான் வந்துட்டு ஜியோப்பும் டோலியாவும் உட்காந்து வந்துட்டு சாப்பிட்றாங்க. அப்போது எல்சா தான் வந்து டோரை நாக் பண்ணுறா. சார் மே கமின் அப்படின்னு சொல்லி நாக் பண்ணுறா. கமின் எல்சா அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளே வந்து ஜியோப் கிட்ட ரொம்ப க்ளோஸாக நின்று அந்த ஃபைலு அது இதுன்னு சொல்லி காட்டிகிட்ருக்கா. அப்போது செம்ம காண்டாவது உங்களுக்கு. இவன் இவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டுருக்கா, நார்மலாக அந்த பக்கம் நின்றே காட்டலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ எல்சா தான், சார் எக்ஸ்கியூஸ் மீ, இது
நீங்கள் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது ரொம்ப பெருசு, உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. தட்ஸ் கரெக்ட், நீ வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவளும் சரின்னு சொல்லி வெளியே போயிடுறா. வெளியே போகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து ஒரு பொலைட்டான ஸ்மைல் பண்ணிவிட்டு மிஸ்ஸஸ் ஜங் ஹோசோக் அப்படின்னு சொல்லி கேட்குறா. எஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. தேவ் வந்து உங்களை பார்க்குறாரு நீங்கள் எஸ் சொன்னோன்னே. ஓகே மேம், இப்போ தான் வெட்டிங் ஆனதை பற்றி தெரிஞ்சுது. மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஓகே அப்படின்னு சொல்லி நீங்களும் அவளை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு வந்து உள்ளே லைட்டாக எரியுது. பிகாஸ் ஹோபிக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக நின்று பேசிகிட்டு இருக்கா. ஹோபியுமே வந்துட்டு அவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு ஆரா இருக்குது. ஒரு நல்லா பொலைட்டாக 2 பேர் பேசிக்கிறாங்க. அது வந்துட்டு உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. செம்ம காண்டாகுது உங்களுக்கு. ஆனால் அதை வெளியே காட்டிக்காமல் ரொம்பவே சீன் போட்டுட்ருக்கீங்க. இப்படியே 2 பேரும் வந்துட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடிக்கிறீங்க. அதுக்கப்புறமா அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த ரூம்லேருந்து வந்துட்டு வெளியில் கிளம்புறதுக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு உள்ளே வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. எல்லாருமே வந்துட்டு ஹோபி தான் வந்து மீட்டிங் ஹாலுக்கு, அதாவது சிஇஓ கேபினுக்கு வந்து வர சொல்லியிருந்திருப்பார். பிகாஸ் இது வந்து பர்சனலான மீட்டிங். ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இவர் என்ன பண்ணி அவங்களோட கடனெல்லாம் அடைக்க போகிறாருன்னு சொல்ல போகிற ஒரு பர்சனலான மீட்டிங். ஸோ அது சிஇஓ கேபினில் தான் நடக்கும்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்துட்டு உள்ளே வராங்க. நீங்கள் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறீங்க, அவங்க எல்லோரும் உள்ளே வராங்க. அப்போ கரெக்டாக இருக்குது. அதில் மிஸ்டர் யூன் ஹோ அவர் தான் வந்துட்டு உங்ககிட்ட எபிசோட் 1 வந்துட்டு கொஞ்சம் லிமிட் இல்லாமல், கொஞ்சம் சிவிக் சென்ஸ் இல்லாமல் வந்து நடந்துகிட்டு இருந்திருப்பார். அதை தான் உங்களோட மைண்டுக்குள்ளே வந்துட்டு அவர் பார்த்தவொன்னே ஓடுது. அவர் ஒரு சேஃபஸ்ட் டிஸ்டன்ஸ் விடாமல் உங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸாக வராரு. டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க. அப்போது மிஸ்டர் யூன் ஹோ தான் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வச்சுட்டு, வைன் பேபி நீ இங்கே உங்கள் அப்பாவோட ஆஃபீஸை நீ தான் தூக்கி நட்டமாக நிறுத்த போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஸ்மிக் பண்ணிவிட்டு. நீங்கள் வழிவிடுறீங்களா, நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. உங்களை ஒரு மாதிரி டாப் டு பாட்டம் வந்து பார்க்குறான். அந்த லுக் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரான். தான் அவரோட சீட்லேருந்து வேகமாக எழுந்திரிச்சு வந்து உங்களை அவர்கிட்ட புல் பண்ணி உங்களோட ஷோல்டர்ஸில் கையை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறாரு. இன்னொரு ஹேண்டால் அவங்களோட இன்னொரு ஹேண்டை வந்துட்டு டைட்டாக வந்துட்டு க்ரிப் பண்ணி பிடிக்கிறாரு. நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் டர்ன் பண்ணி ஹோபியை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐஸால் வந்து சிக்னல் பண்ணுறாரு, பயப்படாத அப்படின்னு சொல்லி. அப்போது யூன்ஹோ தான், மிஸ்டர் ஜங் ஹோசோக், நீங்கள் இந்த பாப்பாவோட அப்பாவோட மச்சான் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டவுடனே ஹோசோக் தான் அப்படியே அவரோட ஹேண்டை வந்துட்டு உங்கள் ஷோல்டர்ஸில் க்ரிப்பாக பிடிச்சிட்டு, எஸ் மிஸ்டர் யூன்ஹோ, அது மட்டும் இல்லை, இவங்க மிஸ்ஸஸ் ஜங் ஹோசோக். உங்களுக்கு அப்படி கூப்பிடுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா கால் ஹர் மேம் அப்படி தான் நீங்கள் கூப்பிடணும். அதை விட்டுட்டு பாப்பா இல்லை ஒயன் அப்படின்னு சொல்லி அவரோட பேரை சொல்லி கூப்பிட்ற வேலை வச்சுக்கக்கூடாது. அஃபிஷியலி வி ஆர் த ஓனர்ஸ் ஆஃப் திஸ் கம்பெனி. அதனால எங்களுக்கான மரியாதை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அண்ட் டோன்ட் யூ டேர் டு மேக் ஹர் அன்கம்ஃபர்டபுள் அகேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ வில் பே ஃபார் தட் வித் யுவர் லைஃப் டைம். ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொன்னோன்னே அவருக்கு வந்துட்டு செம்மையாக வந்துட்டு பயமாகுது. ஏன்னா ஹோசோக் வந்து அவரோட ஃபேஸை வந்துட்டு ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்குது. அவ்வளோ கோவத்தில், அவ்வளோ பயங்கர ஒரு மாதிரி கோல்டாக முகத்தை வச்சுட்டு அப்படி ஒரு டார்க் ஆரால் அவர்கிட்ட வந்துட்டு பேசிகிட்ருக்காரு. போயும் ஒரு ஸ்மிக் பண்ணிவிட்டு, சரி மிஸ்டர் ஜங் ஹோசோக், இப்போ எதுக்காக எங்களை வர சொன்னீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு முக்கியமான மீட்டிங்காக வர சொல்லியிருந்தேன். வைன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் ஹோபியவே வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறீங்க, நீ போ வைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் யூனோ ஒரு மாதிரி வந்துட்டு டிஸ்கஸ்டிங்காக பார்த்துட்டு அங்கேருந்து வெளியில் போகிறீங்க. அப்போது யூனோ தான் அவன் கூட இருக்கிற ஒரு பர்சன் வந்து சொல்கிறான், இந்த பொண்ணு மேலே உனக்கு ஒரு கண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாடா, இவளோட 15-16 வயசு இருக்கும். அப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அவங்க அப்பா ஆஃபீஸ்க்கு எதுக்கோ கூப்பிட்டு வந்திருந்தான். அப்பத்துலேருந்து இவன் மேலே எனக்கு ஒரு தீராத ஒரு இதுடா, அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல. அவளை என்னென்னமோ பண்ண சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது ஹோசோக் தான்,
அட்டென்ஷன் எவ்ரிபடி அப்படின்னு சொல்லி கத்துறாரு. கத்துனோன்னே இவங்க எல்லாருமே யூனோ வந்துட்டு லைட்டாக ஃப்ளின்ச் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு ஹசுகா வந்து பார்க்குறான். அப்போது ஹோபி தான் அவரோட பிளான் என்ன பண்ண போகிறாரு, எப்படி பண்ண போகிறாரு, இதுக்கப்புறம் எப்படின்னு வந்துட்டு அந்த கடனை எப்படி அடைக்க போகிறாரு அப்படிங்கிறத அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. காலையில் வந்துட்டு வந்ததுலேருந்து அவர் ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை பார்த்துருந்துருப்பார். அதில் என்ன ஃப்ளாஸ் இருக்குது, எப்படி சரி பண்ணலாங்கிறத வந்து ரெக்டிஃபை பண்ணியிருப்பார். அதுலேருந்து அவர் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு நான் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறேன், எப்படி உங்களோட கடனை திருப்பி தர போகிறேன் அப்படிங்கிறத ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவருக்கும் வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும் இல்லையா, அவருமே வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணி சீக்கிரமாக அவுட்புட்டை கொடுத்து அவங்களோட டெப்ட் வந்து பே பண்ணிடலாம் இல்லையா, அதை தான் வந்துட்டு அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மற்ற எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுமே சொல்கிறாங்க ஐ திங்க் இட்ஸ் கோனா ஒர்க், ஓகே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. யூன்ஹோ தான் வேணும்னே வந்துட்டு கிராஸ் கொஸ்டின் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ நீங்கள் இதை எப்படி பண்ணுவீங்க, அது எப்படி பண்ணுவீங்க, அப்படி எப்படி பண்ணுவீங்க, எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி கொஸ்டின் பண்ணிகிட்டே இருக்கான். ஹோபியும் சலிக்காமல் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாரு. ஆக மொத்தத்தில் நான் கண்டிப்பாக உங்களோட டெப்டை ஒரு 2.5 இயர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக முடிச்சிடுவேன். அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 இயர்க்குள்ளேயே முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. as soon as possible உங்கள் மேலே இருக்க டெப்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு we will be working for our progress அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னோடனே எல்லாருக்குமே ஹோபி பேசின விதம், அவர் எக்ஸ்பிளைன் பண்ண மேனர் எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுறாங்க. வெல் டன் மிஸ்டர் ஹசுக், வி பிலீவ் இன் யூ. நம்ம சொல்கிறது, நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் எனக்கு தோணுது, நம்ம சேர்ந்தே ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹோபி ஒரு ப்ரௌடாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது அந்த அதர் சைடு உங்கள் அம்மா தான் எல்சா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. எலிசா ரொம்பவே ஹோபியை வந்து உங்கள் அம்மா கிட்டே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கா. ஆமாம் மேம், ஹி வாஸ் டோட்டலி ப்ரொஃபஷ்னல். அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பேசினார், எல்லாத்தையுமே ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஹேண்டில் பண்ணார். இன்றைக்கே எல்லாருக்குமே வந்துட்டு இன்றைக்கி ஒர்க்லேயே வந்துட்டு பல மடங்கு ப்ரோக்ரஸ் இருக்குது. ஹசுக் சார் இஸ் கிரேட், யுவர் சாய்ஸ் இஸ் வெரி கிரேட் மேம் அப்படின்னு சொல்லி சொன்னதை கேட்டோன்னு உங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு பிரைட் ஸ்மைல் வருது. எஸ், என்னோடய தம்பி எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குவான்னு எனக்கு தெரியும். ஓகே எல்சா, நீ அவனுக்கு எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணு, அவனுக்கு கூடவே இருந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணி அவனுக்கு கைட் பண்ணு. நம்மளோட கம்பெனியோட எல்லா ஆக்சஸும் அவனுக்கு கூட எப்படியாவது நம்ம இந்த பேட் டைமை சீக்கிரமாக ஓவர் கம் பண்ணி வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்சாவும் வந்துட்டு உங்கள் அம்மா கிட்டே வந்துட்டு ஒரு பொலைட்டான ஸ்மைல் பண்ணிவிட்டு எஸ் மேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போது உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு ரிலீஃபான ஸ்மைல் வருது. உங்கள் அம்மா ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. அந்த அதர் சைட் ஒரு பெரிய ஆஃபீஸு தான் கட்டுறோம். அங்கே யூன்ஹோ தான் வந்து உட்காந்துட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டோட பார்ட்னரோட உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். யூன்ஹோவுக்கு வந்துட்டு ஆக்சுவலி ஒரு 45+ இருக்கும். உங்கள் அப்பாவோட வயசை விட அவனுக்கு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் தான் கம்மி, ஒரு 2-3 வயசு தான் கம்மி அந்த மாதிரி. அவன் கூட அவனோட பார்ட்னரும் உட்காந்துட்ருக்கான். 2 பேரும் வந்து சார் கடிச்சிட்ருக்காங்க. அப்போ அவனோட பார்ட்னர் தான் வந்து யூன்ஹோ கிட்டே கேட்குறான், என்னடா சொல்கிறான், பொண்ணு வயசு இருக்கும், அந்த சின்ன பொண்ணு மேலே போய் இப்படி ஆசையை வளர்த்து வச்சுருக்க, வெக்கமா இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆசைக்கு எதுடா வயசு, அவளை என்னென்னமோ பண்ணணும்னு சொல்லி தோணுது, அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த பார்ட்னர் இவனை ஒரு மாதிரி கேவலமான லுக் விடுறான். நான் அவளுக்காக என்ன வேணாலும் பண்ண வேண்டாம், டைம் வரும்போது இந்த உலகம் அதை தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சொன்னதை கேட்டவொடனே இவனுக்கே ஒரு மாதிரி பயமாகுது. சீ, என்னடா இவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவனோட பார்ட்னர் அவனை ஒரு கேவலமான லுக்கில் பார்த்துட்ருக்கான். அந்த யூன்ஹோ தான் அவனோட ஃபோனில் அவங்களோட ஃபோட்டோவை வச்சு ஒரு மாதிரி வந்து வைப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவங்களோட லிப்ஸை வந்து ஜூம் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்கான் ஒரு ஸ்மோக்கோட. அந்த அதர் சைடு நீங்கள் தான் ஷவர் ஆன் பண்ணி நல்லா ஹாட் வாட்டரில் ரிலாக்ஸ்டாக பாத் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பாத் பண்ணி முடிச்சுட்டு ஒரு டவல் எடுத்து வேர் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வரீங்க. வெளில வந்து உங்களோட ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு, லைட்டாக உங்களுக்கு குளிருது, உங்களோட ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரையர் எடுத்து உங்களோட ஹேரை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போது டோர் டக்குன்னு ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. நீங்கள் மாமா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் வெளில இருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகிற சவுண்டே உங்களுக்கு கேட்கல. நீங்கள் வந்துட்டு
திரும்பி பார்க்குறீங்க. ஓபி தான் ஷர்ட்லெஸ்ஸாக அவங்க முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கான். நீங்கள் மாமா நான் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல, நீ கொஞ்சம் வெளியே இருக்கியா அப்படின்னு சொல்லி திக்கிட்டே சொல்கிறீங்க. ஹோபி தான் அவங்கள பார்த்து ஸ்மக் பண்ணிகிட்டே உங்கள் பக்கத்தில் வரான். நீங்கள் மாமா மாமா என்ன பண்ண போகிற? நான் சொல்கிறேன்ல, நீ நீ வெளியில் போ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஹோபி கேட்காம அவங்க பக்கத்தில் வரான். நீங்கள் அப்படியே பின்னாடி போய் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஹிட் ஆகி நிற்கிறீங்க. மாமா மாமா என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் உன்னோட ஹஸ்பண்ட், நீ என்னோடய ஒய்ஃப். சரி, ஏதோ உனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். பட் அதுக்காக எப்போவுமே அப்படி இருப்பேன்னு நீ நினைக்கக்கூடாது, சரியா? இந்த ஹஸ்பண்டுக்கு தேவையானது ஒய்ஃப் நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்கள் பக்கத்தில் லீனாகி உங்களோட காதுக்குள்ள காதெல்லாம் ரொம்ப கூசுகிற மாதிரி வந்து சொல்கிறான். நீங்கள் மாமா மாமா என்ன பண்ணுற, என் பக்கத்தில் வராத அப்படின்னு சொல்கிறீங்க. டால், ஐ திங்க் ஐ கான்ட் ஸ்லீப் டுநைட் டால் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது அவன் பேசுகிறது. மாமா மாமா தள்ளிப்போ, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஹோபி தான் நீங்கள் போட்டிருக்க டவலை வந்துட்டு அப்படியே வந்துட்டு பிடிச்சி புல் பண்ணுறான். நீங்கள் உங்களோட பாடியை வந்துட்டு அப்படின்னு சொல்லி கவர் பண்ணிக்கிறீங்க. ஹோபி உங்கள் பக்கத்தில் வந்து உங்களோட செஸ்ட்டை கிராப் பண்ணி வெக்குன்னு அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஹார்ஷாக பிடிச்சி இழுத்துட்டு உங்களோட லிப்பில் வந்துட்டு அப்படி கிஸ் பண்ணிவிட்டு அப்படி பைட் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் நோ நோ வேணாம் மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது திடீர்னு டோர் வந்து டக்குன்னு ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்குது. நீங்கள் கண்ணை முடிச்சு அப்படின்னு எந்திரிச்சு உட்காடுறீங்க. பார்த்தா இது எல்லாமே ட்ரீமு. நீங்கள் தான் கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ட்ரீம் வந்திருக்கு. கனவா அப்படின்னு உங்களோட தலைமையில கை வச்சுக்கிறீங்க. ஹோபி தான் டோரை திறந்துட்டு உள்ளே வரான். வாயன் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறான். இல்லை, நான் சும்மா படுத்துட்டு இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஹோபி தான் ரொம்ப டயர்டாக வந்திருக்கான். ஃபுல்லாக இப்போ வந்துட்டு டைம் வந்து 8:30 ஆகுது. இவ்வளோ நேரம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ தான் அவன் வர்றான். அவனை பார்த்துட்டு நீங்கள் கேட்குறீங்க, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை, வா சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடுறான். நீங்களும் வந்துட்டு எந்திரிச்சு போகிறீங்க. 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றீங்க. மெய்டு உங்களுக்கு சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் போதும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒழுங்காக சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். மாமா போதும், எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் எந்திரிச்சு போகிறீங்க. அப்போது ஹோபி அந்த ஃபுட்டை வந்துட்டு பார்க்குறான். உங்களுக்கு வந்துட்டு பிடிக்காத ஃபுட்டை தான் அன்றைக்கி வந்து செஞ்சுருக்காங்க. லைக் உங்களுக்கு ராமன் நூடுல்ஸ் சுத்தமாக பிடிக்காது, அதை தான் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்காங்க. மெய்டை இப்போ முறைச்சி பார்த்துட்டு அவளுக்கு ராமன் நூடுல்ஸ் பிடிக்காது, இனிமேல் இந்த வீட்டில் அதை செய்யக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் மெய்டும் ஓகே சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அவனும் வந்துட்டு அவ்வளோதான் சாப்பிட்ருப்பான். நீங்கள் எவ்வளோ சாப்பிட்ருக்கீங்களோ அந்தளவுக்கு தான் அவனும் சாப்பிட்ருக்கான். அவனே உங்களுக்காக போய் சாக்லேட் மில்க்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ரூம்குள்ளே வந்து டோலியா அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் அப்படின்னு திரும்பி படுக்கிறீங்க. டால் இங்கே பாரு அப்படின்னு உங்களை காமாக எழுப்பி உங்களுக்கு அந்த சாக்லேட் மில்கை வந்து கொடுக்குறான். நீங்கள் அப்படின்னு பார்க்குறீங்க. நீ ஒழுங்காக சாப்பிட்ல, இதை குடிச்சிட்டு தூங்கு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அமைதியாக அந்த சாக்லேட் மில்கை வாங்கிட்டு, உங்களுக்கு ஆக்சுவலி நல்ல பசி தான், நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சமாக தான் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அந்த சாக்லேட் மில்கை வாங்கிட்டு எதையோ இப்போ பார்த்துட்டே வந்து குடிக்கிறீங்க. அவன் உங்களையே தான் வச்சு கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அதை ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்படியே ஜியோப்பை வந்து பார்க்குறீங்க. நீங்கள் குட்டி வயசுலேருந்து சாக்லேட் மில்க் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மீசை இருக்கும்ல, லைக் பால் குடித்தோன்னா லிப்ஸுக்கு மேலே வரும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வருது. அதை பார்த்துட்டு ஜியோ ஒரு லைட்டாக அவருக்கு சிரிப்பு வருது. அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படின்னு உங்களோட அப்பர் லிப் வந்துட்டு வைப் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே கண்ணை மூடுறீங்க. அப்புறம் அந்த கையை அப்படியே லைட்டாக எடுத்துகிட்டு உங்கள் சீக்கில் டேப் பண்ணிவிட்டு தூங்கு
அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் போகிற ஜியோப்பையே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க, கண் எடுக்காமல். ஜியோப்பும் உங்களை அப்படியே குறுக்குறுன்னு பார்த்துட்டே வந்துட்டு வெளியில் போயிட்டு டோரை லாக் பண்ண போகிறாரு. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜியோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன், நீ தூங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அமைதியாக படுத்துக்கிறீங்க.